ஹலோ கைஸ், இன்றைக்கி வெனஸ்டே எப்படி போச்சுன்னா, மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் பண்ணிவிட்டு வெறும் பால் தான் குடித்தேன். இன்றைக்கி எதுவும் ஜூஸ் அடிக்கல. அண்ட் தென் மத்தியானத்துக்கு ரசம் வச்சு கொஞ்சோண்டு சுண்டல் இருந்துச்சு, நேற்று வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த மாதிரி சாக்லேட்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தார். ரொம்ப டெம்ட் ஆனிச்சு. ஆனால் சுகர் லெவலில் பார்த்தா 56% கொடுத்துருந்தான், 56 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் சப்பாத்தி மாவு வந்து மார்னிங்கே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் பிசையில் மிஷின் தான் பிசைஞ்சிச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு. கையிலலாம் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. 1 கப் பவுடருக்கு 1/2 கப் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டா சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடும். அண்ட் தென் வந்து ரசம், சுண்டல், உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு பொட்டேட்டோ சிப்ஸ் கிரேவிங்காகவே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் யூஸ்வலாக வந்து அது வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டு வாங்கிட்டேன். அவர் போட்டுட்டு வந்து கொடுத்தாரு. பிகாஸ் ஆதிஷ் எனக்கு பிளேஸ்லேருந்து எந்திரிக்கவே இல்லை, கூடவே படுக்கணும்னு சொல்லிட்டான். அண்ட் தென் வந்து குருமா வச்சேன் ஈவினிங், கொஞ்சோண்டு சுண்டல் இருந்ததை வச்சு. அதுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தேங்காய், கசகசா அண்ட் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு புதினா, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, சீரகம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சூடாக வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்கலான்னு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். பிகாஸ் கண்டினியூஸ் மீட்டிங்கிறனால தலைவலின்னு சொன்னார். ஆதிஷை பார்த்துக்க சொன்னதுனால காஃபி போட்டு கொடுத்தேன். அண்ட் தென் ஒரு குக்கரில் வந்து ஆயில் விட்டுட்டு இந்த பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்துட்டேன், குட்டினோண்டு வெங்காயம். அண்ட் தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கணும், பட் நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு வதக்கிடுங்க. நான் ஆர்டரை மாற்றிட்டேன். அண்ட் தென் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. சுண்டி வரணும். வந்த பிறகு என்ன பண்ணோன்னா, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு சுண்டல் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கசகசா அண்ட் தேங்காய், தென் சோம்பு அதை அரைச்சிருக்கீங்களா அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு விசில் விட்டுருங்க. 5 விசில் விடுங்க. அண்ட் தென் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி சூப்பராக வரும் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சா. பிகாஸ் நான் நல்லா பிசையவே மாட்டேன். இந்த மிஷின் வந்ததுலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு சப்பாத்தி. பட்டர் ஷீட்டில் தான் போட்டு நான் சப்பாத்தி தேய்ச்சேன். அண்ட் தென் ஈவினிங்க்கு 2 மினி சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். 2 மினி சப்பாத்தி அண்ட் தென் குருமா. 6:30க்குள்ளே என்னோட டின்னரை முடிச்சிட்டேன்.